இந்தியாவில் ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 30ஆம் தேதி மகாத்மா காந்தியின் நினைவு நாளில் தொழுநோய் விழிப்புணர்வு தினம் அனுசரிக்கப்படுது. மக்களிடையே தொழுநோய் குறித்த போதிய விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் இந்நோய் குறித்த தேவையற்ற அச்சம் மற்றும் பாகுபாட்டை ஒழிப்பதுமே இதன் முக்கிய நோக்கமா இருக்கு. இன்னைக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில தொழுநோய் ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு தொழுநோய் பற்றி விளக்கம் அளிக்க நமது நிலையத்திற்கு வருகை தந்திருக்காங்க புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் தோல் பால்வினை மற்றும் தொழுநோய் துறையின் மூத்த மருத்துவ அதிகாரி டாக்டர் சண்மதி சேதுமாதவன் அவர்கள். வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர். இப்போ முதல் கேள்வி என்னன்னா, உலக தொழுநோய் தினத்தை முதல்ல அறிமுகப்படுத்தியவர் யாரு? இந்த தினத்தோட முக்கிய நோக்கம் என்ன? ஸோ உலக தொழுநோய் தினத்தை முதல்ல அறிமுகப்படுத்தியவர் ராவுல் ஃபோலிரோ அப்படின்னு ஒரு பிரெஞ்சு ஃபிலாந்த்ரோபிஸ்ட். இது வந்து உலகம் முழுவதும் கடைசி ஞாயிற்றுக்கிழமை அனுசரிக்கப்படுகிறது. இந்தியாவில் வந்து ஜனவரி 30ஆம் தேதி காந்திஜியோட நினைவு தினத்தை முன்னிட்டு அனுசரிக்கப்படுது. இது எதுக்காக காந்திஜி நினைவு தினத்தை வச்சு இது பண்ணுறாங்கன்னா, காந்திஜி வந்து பிராச்சூர் சாஸ்திரி அப்படின்னு வந்து ஒரு சான்ஸ்கிரிட் ஸ்காலர் வந்து சேவாகிராம் ஆசிரமத்தில் இருந்தார். அவர் வந்து தொழுநோயால் பாதிக்கப்பட்டு இருந்தார். ஸோ தொழுநோயால் இந்த பாகுபாடு இருக்கக்கூடாதுன்னு எல்லாருக்கும் உணர்த்துறதுக்காக காந்திஜி வந்து அவருக்கு நிறைய சேவை செஞ்சு அவர் காலை கழுவி விடுற ஃபோட்டோஸ் வந்து ரொம்பவே வந்து பிரபலமாக இருக்கும். ஸோ காந்திஜி இதில் வந்து நிறைய ஃபவுண்டேஷன் லெப்ரசி ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால அவர் நினைவு தினத்தை முன்னிட்டு வந்து இது அனுசரிக்கப்படுது. இது வந்து எதுக்காகனா லெப்ரசி வந்து முழுமையும் குணப்படுத்தலாம், அவங்கள வந்து வேறுபாடு இல்லாமல் வந்து அந்த லெப்ரசி தொழுநோய் பேஷண்ட்ஸை வந்து இது பண்ணணும். ப்ளஸ் இதுக்கான விழிப்புணர்வுக்காக வந்து இந்த தினம் அனுசரிக்கப்படுது. ஓகே மேம். இப்போ தொழுநோயோட ஆரம்பகால அறிகுறிகள்னால் என்னென்ன? தொழுநோயோட ஆரம்பகால அறிகுறிகள் என்னென்னா, இப்போது நம்ம தோல் நிறத்தை விட கொஞ்சம் கலர் கம்மி, அதாவது வெளிர்ந்து இருக்கிற தேமல், சில சமயம் சிவந்த தேமல் கூட வரலாம். அந்த தேமலில் வந்து உணர்ச்சி வந்து கம்மியாக இருக்கும். உணர்ச்சின்னா இப்போது இந்த சூடு, குளிர், வெப்பம், அப்புறம் தொடு உணர்ச்சி, வலி, அந்த மாதிரி உணர்ச்சி முழுதும் இல்லாமல் இருக்கலாம், இல்லை உணர்ச்சி கம்மியான தேமல். அதுக்கப்புறம் தேமலில் வந்து வேர்வை கம்மியாக இருக்கும். ரொம்ப நல்லா அறிவுள்ள பேஷண்ட்ஸ் வந்து இந்த இடத்துல எனக்கு வேர்க்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி, அதுதான் ரொம்ப ஸ்டார்டிங் ஸ்டேஜ். வேர்க்காது தான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். அதுக்கு அடுத்து வந்து இந்த உணர்ச்சி கம்மியாகிறது. ஸோ இந்த மாதிரி தேமல், அதுக்கப்புறம் இந்த புற நரம்புலாம் வந்து தண்டிச்சு அந்த மாதிரி இருக்கும். ஓகே. இப்போ இந்த தொழுநோய் நரம்புகளை வந்து எந்த அளவுக்கு பாதிக்கப்படி செய்கிறது மேம்? தொழுநோய் வந்து அது வந்து நம்ம உடம்புலேயே வந்து குளிர்ச்சியான இடத்துல வந்து இருக்கும். அதனால தான் வந்து இந்த புற நரம்புகளை பாதிக்கும். மூளைக்குள்ளே இருக்க நரம்புகள்லாம் வந்து இந்த வெப்பம் அதிகமாக இருக்கனால மூளைலாம் பாதிக்காது. ஸோ புற நரம்புகளை பாதிக்கும். ஸோ காது, மடல், கை, கால் அந்த மாதிரி இருக்கிற புற நரம்புகளில் இந்த பாதிக்கிறனால ஒவ்வொரு உணர்ச்சியாக வந்து இழந்துட்டு வருவாங்க. ஓகே டாக்டர். இப்போ வந்து இந்த நோய் வந்து ஒருத்தர்கிட்டேருந்து இன்னொருத்தவங்களுக்கு எப்படி வந்து ஸ்ப்ரெட் ஆகுது? ஸோ இது ஸ்ப்ரெட் ஆகிற ஆமாம், இது ஸ்ப்ரெட் ஆகிற டிசீஸு. ஸோ ஒருத்தர்கிட்ட இருந்து அடுத்தவங்களுக்கு வந்து காற்று மூலமாக தான் ஸ்ப்ரெட் ஆகுது. ஆனால் காற்று மூலமான அந்த சளி, இருமல் மாதிரி உடனே ஸ்ப்ரெட் ஆகிறது இல்லை. இப்போது அவங்க வந்து அந்த பேஷண்ட்ஸ் கூடவே வீட்டில் இருக்கிறவங்களா இருக்கணும், இல்லைன்னா பக்கத்து வீடு ஒரு 3 வீடு எழுத்தாப்பில் 2 பக்கமும் இருக்கிறவங்களா இருக்கலாம். இல்லை அந்த பேஷண்ட்ஸ் கூட ஒரு வாரத்தில் வந்து 20 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுற ஆள், இல்லை 3 மாதமாக அவங்க கூட இருக்கிறவங்க தான் வேலை பார்க்குறவங்க. ஸோ இவங்களுக்கெல்லாம் தான் காற்று மூலமாக ஸ்ப்ரெட் ஆகும். தவிர அவங்க கூட பஸ்ஸில் போகிறனால உடனேலாம் வந்து காற்றுல வந்து சளி மாதிரி ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறவங்களுக்கு காற்று மூலமாக வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே டாக்டர். ஸோ இந்த தொழுநோய் வந்து ஒரு பரம்பரை நோயா? இல்லை, அது பரம்பரை நோய் கிடையாது. ஸோ தாய்கிட்ட இருந்து குழந்தைக்கு வராது. ஸோ இது பரம்பரை வியாதி கிடையாது, தொடர்னாலையும் வராது. ஸோ இது வந்து நம்ம பேசுகிற நூலனால டச் பண்ணுறனால அதனால பரவாது. காற்று மூலமாக மட்டும்தான் பரவும். காற்று மூலமானா எப்படி, எந்த மாதிரி? எப்படி டிபி வந்து காற்று மூலமாக ஸ்ப்ரெட் ஆகுது. ஆனால் டிபி வந்து ரொம்பவே தொற்று. இது வந்து நம்ம இவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணால் மட்டும்தான் வந்து காற்று மூலமாக. பயப்பட வேண்டாம். லெப்ரசி ட்ரீட்மெண்ட்டே எடுக்காத பேஷண்ட் கூட பஸ்ஸில் போனால் கூட நம்ம அந்த ஃபியூ மினிட்ஸில் வந்து நமக்கு தொழுநோய் வராது. ஓகே டாக்டர். இப்போ இந்த தொழுநோய் வந்து எந்த வயசில் வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது? தொழுநோய் வந்து எந்த வயசுலனாலும் வரலாம். 3 மாத குழந்தையிலேருந்து 80 வயசு
வரைக்கும் எந்த வயசுலனாலும் பாதிக்கப்படலாம். ஆனால் வந்து நான் அந்த ஒர்க்கிங் ஏஜ் பாப்புலேஷன் சொல்லுவாங்க, அவங்க வந்து அதிகமாக வெளியில் போயிட்டு வரனால காமனாக வந்து அவங்க தான் பாதிக்கப்படுறாங்க. பட் குழந்தைங்களும் பாதிக்கப்படலாம், பெரியவங்களும் பாதிக்கப்படலாம். ஸோ அந்த தொழுநோய் வரதுக்கான மெயின் ரீசன் என்ன டாக்டர்? தொழுநோய் வர்றதுக்கான மெயின் ரீசன் வந்து இந்த தேமல் வந்து யூஸ்வலாக வந்து தேமல் வந்து அரிப்பு இருந்துச்சுன்னா எல்லாரும் உடனே வந்து டாக்டர்கிட்ட காமிச்சிருவாங்க. இது வந்து அரிப்பே இல்லாமல் எந்த தொந்தரவும் பண்ணாமல் இருக்கிறனால அது வந்து நிறைய பேர் வந்து ஆரம்பகட்ட ஸ்டேஜில் விட்டுட்டு அதுக்கப்புறம் நாளடைவில் வந்து முடக்கம் இல்லை ஆறாத புண் அந்த மாதிரி வர ஸ்டேஜில் தான் வந்து டாக்டர்ஸ் கிட்ட வருவாங்க. ஸோ அந்த அவ்வளோ நாள் இருக்கும்போது அவங்கக்கிட்ட இருந்து பக்கத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்கிறதுக்கு சான்ஸ் அதிகம். இன்னொன்று இதை பற்றி விழிப்புணர்வு கம்மியாக இருக்கிறனால அது இன்னுமே இருக்குது. ஓகே டாக்டர், இப்போ வந்து இந்த தொழுநோய் வந்து வரதுக்கு முன்னாடி இந்த தேம்பல் சொன்னீங்க பார்த்தீங்களா, இந்த தேம்பல் வந்து நமக்கு வந்து எந்த உணர்ச்சியுமே இல்லை இருக்கிறதுக்கு பெருசாகுதுன்னா, ஸோ அது நம்ம அப்பவே வந்து அது என்னன்னு செக் பண்ணிக்கிறது நல்லதா, நார்மலாக விடாமல்? எந்த தேமல்னாலும் வந்து தோல் டாக்டர்கிட்ட அனுசரிக்கிறது நல்லது. நம்ம வலிச்சா பிரச்சனை இல்லை, உணர்ச்சி இல்லாமல் இருந்தால் ஆபத்து அப்படின்ற மாதிரியா? ஆமாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து உணர்ச்சியும் இருக்கும், வேர்வை தான் கம்மியாகும். ஸோ எந்த தேமல்னாலும் காமிச்சிடலாம். அது சாதாரண ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் அது கூட இருக்கலாம். இல்லை சாதாரண வந்து நிறைய பேருக்கு பனிக்காலத்தில் முகத்தில் ஒரு மாதிரி வெள்ளைத்தேமல் வந்து போகும், அதுவாக கூட இருக்கலாம். ஆனால் அது வந்து தோல் டாக்டரால் தான் கரெக்டாக சொல்ல முடியும். அதனால் ஒரு தேமல் மறையாமலே இருக்குது, பல மாதமாக இருக்குது. இன்னொன்று தொழுநோய் உடனே வராது, பல வருஷம் ஆகும். ஒரு நம்ம நோய் வந்து அந்த ஃபஸ்ட்டு அறிகுறி வர்றதுக்கு இன்குபேஷன் பீரியட்னு சொல்லுவாங்க, அது ஒரு 2 to 7 years வரைக்கும் ஆகலாம். ஸோ பல வருடங்கள் ஆகும். ஸோ ஒரு தேமல் மறையாமலே இருக்குன்னா அது கண்டிப்பாக வந்து செக் பண்ணி ஆகணும். அது எந்த அரிப்பு எதுவும் இல்லைனாலும் செக் பண்ணணும். பல வருடம் கழித்து அது நமக்கு பின்னாடி இல்லை, அது யூஸ்வலாக 2-3 மாதத்தில் வந்து வந்துடுவாங்க பேஷண்ட்ஸ். ஓகே டாக்டர், ஒரு நேர் வந்திருக்காங்க, பேசலாம். ஹலோ வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? வணக்கம் மேம், நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன் மேம். சொல்லுங்க சார், டாக்டர் இருக்காங்க, உங்க சந்தேகங்களை கேளுங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம் சார். வணக்கம். எனக்கு 2 கேள்விகள் இருக்கு டாக்டர். இந்த தொழுநோய் அப்படிங்கறதுல ஸ்டேஜஸ் அப்படிங்கறது இருக்கா? ஒருத்தருக்கு தொழுநோய் வந்திருக்கு அப்படிங்கறத எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? இது என்னுடைய முதல் கேள்வி. 2வது கேள்வி வந்து தொழுநோய்க்கு கொடுக்கக்கூடிய நவீன சிகிச்சை முறைகள், அதாவது அந்த காலத்துல இந்த மாதிரியான அட்வான்ஸ்டு ட்ரீட்மெண்ட் எல்லாம் இல்ல, பட் இப்போ அவைலபிளா இருக்கு அப்படின்னா என்ன ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது. அதே மாதிரி நீங்க இந்த லெப்ரசி அப்படிங்கிறது சின்ன குழந்தைகள்ல இருந்து வயதானவர்களுக்கு கூட வரலாம் அப்படின்ட்டுன்னு. ஸோ அந்த ட்ரீட்மெண்ட் மெத்தட்ஸ் அப்படிங்கிறது இளையோருக்கு பெரியோருக்கு அப்படிங்கறதுல மாறுபாடுகள் அப்படிங்கிறது இருக்குமா? எனக்கு இதை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லுங்க டாக்டர், நான் ரேடியோல கேட்டுக்கிறேன். கால் பண்ணதுக்கு நன்றி சார். ஸோ அவங்க கேட்ட முதல் கேள்வி வந்து தொழுநோய்க்கான அறிகுறிகள், அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி 2 இது வந்து, ஒன்று உணர்ச்சியற்ற தேமல், உணர்ச்சி கம்மியான தேமல், இன்னொன்று வந்து நரம்பு தண்டித்து இருக்குது. இது தவிர வேறு சில அறிகுறிகளும் இருக்குது. அதாவது சில பேருக்கு வந்து இந்த காது மடல் வந்து தண்டிச்சு போயிருக்கும், காது மடலில் கட்டி கட்டியாக வரலாம், இல்லை முகத்தில் வந்து கட்டி கட்டியாக வரலாம். அதுக்கப்புறம் இப்போது நம்ம சுகர் சர்க்கரை நோயாளிகளுக்கு வந்து கை கால்லாம் மரத்து போகுது இல்லை, அது வந்து அந்த மரத்து போகிறது சர்க்கரை நோயினாலையும் வரலாம், சத்து குறைபாடுனாலையும் வரலாம், தொழுநோயிலையும் அந்த மாதிரி மரத்து போகலாம். ஸோ மரத்து போய் காரணமே கண்டுபிடிக்க முடியலன்னா கண்டிப்பாக வந்து தொழுநோய்க்கு செக் பண்ணி பார்க்கணும். சில பேருக்கு வந்து செவந்து தண்டிச்சிருக்கும், யூஸ்வலாக வெளிர்ந்த நிலத்தோட தண்டிச்சிருக்கிறது காமனாக பார்க்குறது. சில பேருக்கு செவந்து தண்டிச்சிருக்கலாம், சில பேருக்கு கட்டி கட்டியாக வரலாம். அப்புறம் வந்து ஆறாத புண், இப்போ நம்ம சுகர் பேஷண்ட்ஸ்க்கு வந்து காலில் வந்து ஆறாத புண் பார்க்குறோம்ல, அதே மாதிரி தொழுநோய் பேஷண்ட்ஸ்க்கும் ஆறாத புண்ணுன்னா சுகர் இல்லைன்னா நம்ம வந்து கண்டிப்பாக வந்து தொழுநோய் வந்து சுகர் வந்து காமனாக இருக்கிறது. ஓகே டாக்டர், இப்போ அடுத்து வந்து சின்ன பசங்களுக்கும் பெரியவங்களுக்குமே இந்த லெப்ரசி வந்து ஒரே மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்களா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஆமாம், எல்லாருக்கும் வந்து இந்த கூட்டு மருந்துன்னு இப்போ கொடுக்குறாங்க. 1983 வந்து கண்டுபிடிச்சாங்க. ஸோ அதுலேருந்து கூட்டு மருந்து சிகிச்சை கொடுக்குறாங்க. அதில் 3 மருந்து வந்து காம்பினேஷனில் கொடுக்குறாங்க. ஸோ அது 2 டைப் ஆஃப் லெப்ரசி இருக்குது. ஸோ கொஞ்சம் தேமல் இருக்கவங்களுக்கு 6 மாதம் கொடுப்பாங்க, நிறைய தேமல் இருக்கவங்களுக்கு 1 வருஷம் கொடுப்பாங்க. இந்த ட்ரீட்மெண்ட் டியூரேஷன் எல்லாமே பெரியவங்க சின்ன குழந்தைங்களுக்கு சேமு. குழந்தைங்களுக்கு வந்து அந்த ட்ரக்கோட டோஸ் மட்டும் வெயிட் பேஸ்டாக வந்து கம்மியாக கொடுப்பாங்க, தவிர மற்றபடி வந்து ஒரே ட்ரீட்மெண்ட் தான். குழந்தைங்க பெரியவங்க எந்த ஸ்டேஜில் இருக்குன்னு பார்த்து அதுக்கு 2 ஸ்டேஜ், ஒன்று 6 மாதம் இல்லை 1 வருஷம் எடுப்பாங்க. டாக்டர், ஒரு நேர் வந்திருக்காங்க, பேசலாம். ஹலோ வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? வணக்கம் மேடம். வணக்கம் சார்.
யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? இளமாங்கலம் முருகன் மேடம், RM முருகன். ஓகே சார், டாக்டர் இருக்காங்க, உங்க சந்தேகங்களை கேளுங்க. வணக்கம் டாக்டர். மேடம் வணக்கம் சார், சொல்லுங்கள். மேடம் தொழுநோய் எதனால வருது மேடம்? தொழுநோய்னா எப்படி இருக்கும்? அது வரக்கூடிய அறிகுறிகள் எனக்கு தெரியணும் மேடம். வேற யாருக்காவது வந்திருக்கா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் மேடம். இது வரைக்கும் நாங்கள் தொழுநோய் என்னன்னு எனக்கு தெரியாது. ஓகே, சொல்லுங்க சார், தொழுநோய் எப்படி இருக்கும் தெரியாதுன்றீங்களா? மேம் நீங்கள் அந்த சந்தேகத்தை சொல்லுங்க மேடம், நான் கேட்டுக்கிறேன் மேடம். ஓகே சார், ஓகே. கால் பண்ணதுக்கு நன்றி சார். ஆக்சுவலாக நமக்கு தலைப்பே தெரியாமல் கேட்குறாங்க. எனக்கு தொழுநோய்னா எப்படி இருக்குன்றத மெயின் கொஸ்டினாக கேட்குறாங்க. தொழுநோய் சொல்கிறீங்க, தொழுநோய்னா என்னன்றதை முதல்ல சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. தொழுநோய் வந்து மைக்கோபாக்டீரியம் லெப்ரே, அதாவது இந்த டிபி கூட சேர்ந்த ஒரு கிருமி. ஸோ மைக்கோபாக்டீரியம் லெப்ரேன்னு ஒரு பாக்டீரியானால வர ஒரு நோய். ஸோ அவர் ஏற்கனவே கேட்ட மாதிரி அது வெள்ளை தேமல் வராது, வெண்குஷ்டம் வேற, தொழுநோய் வேற. இது வந்து வெள்ளை கலரில் இருக்காது, பட் நார்மல் கலரை விட கலர் கொஞ்சம் வெளிர்ந்து இருக்கும். அந்த மாதிரி உணர்ச்சி ஸ்டார்டிங் ஸ்டேஜில் உணர்ச்சி இருக்கும், போக போக உணர்ச்சியற்ற தேமல். ஸோ இது ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகுமா டாக்டர்? உடம்பு ஃபுல்லாக அங்கே பார்த்தாலும்? ஆமாம், அந்த சிவியர் டைப் ஆஃப் லெப்ரஸியில் உடம்பு ஃபுல்லாக கூட இருக்கலாம். யூஸ்வலாக வந்து நம்ம அந்த குளிர்ந்த இடத்துல தான் அந்த கிருமி இருக்குன்னனால இந்த கவர்டு பார்ட்ஸ், நம்ம ட்ரெஸ்லாம் போட்டிருக்க இடத்துல வந்து தேமல் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ இப்போ முதுகில் எல்லாம் இருந்தால் அவங்க வந்து அதுக்கு அவங்களுக்கு தெரியாமல் கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே டாக்டர், இப்போ இந்த தொழுநோயை வந்து உறுதிப்படுத்த நம்ம என்ன மாதிரி பரிசோதனைகள்லாம் செய்யணும்? என்னென்ன பரிசோதனைகள்லாம் இருக்குது? தொழுநோய் வந்து தோல் டாக்டர்கிட்ட போனால் நாங்கள் வந்து அது கிளினிக்கலாக நாங்கள் செக் பண்ணுறதுலேயே அது தொழுநோயின்னு உறுதியாக சொல்லிடுவோம். பட் ஒரு சில நேரத்தில் வந்து சந்தேகம் எழ வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி நேரத்தில் காது மடல், அப்புறம் அந்த தேமல்ல இருந்து ஸ்லிட் ஸ்கின் ஸ்மியர் அப்படின்னு லேசாக கீறி ஒரு டெஸ்ட் எடுத்து நாங்கள் செக் பண்ணி பார்ப்போம். அப்புறம் இந்த சதை டெஸ்ட்டுன்னு எடுப்போம். குட்டியாக ஒரு 4 மில்லிமீட்டர் இல்லை 5 மில்லிமீட்டர் மட்டும் குட்டியாக வந்து சதை டெஸ்ட் வந்து எடுத்து பார்த்து அது டெஸ்ட் பண்ணால் டவுட் இருக்க கேஸில் வந்து அது உறுதியாயிரும். ஆனால் மோஸ்ட்லி வந்து இந்த டெஸ்ட் எதுவுமே இல்லாமலேயே வந்து நாங்கள் செக் பண்ணிக்கலாம். டெஸ்ட் வந்து சந்தேகம் எழுற நேரத்தில் டெஸ்ட் எடுப்போம். அடுத்ததாக நேர் வந்திருக்காங்க, கேட்டலாம். ஹலோ வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? ஹலோ மேடம், அரியாங்குப்பத்துலேருந்து கணேஷன் பேசுகிறேன். அரியாங்குப்பத்துலேருந்து கணேஷ், சொல்லுங்கள் சார், டாக்டர் இருக்காங்க, உங்கள் சந்தேகங்களை கேளுங்க. அதுக்கு முன்னாடி மேடம் இன்னொரு நம்பர்ல போட்டாக்கா உங்க நம்பர் பதிவாகவில்லைன்னு வருது, அது என்ன? ஓகே சார், அது பார்க்கலாம். இப்போ டாக்டர் இருக்காங்க, உங்கள் சந்தேகங்களை கேளுங்க. கேட்குறேன் மேடம். டாக்டர் வணக்கம். சொல்லுங்கள் சார். வணக்கம். தொழுநோய் வருது குஷ்டம் தானே மேடம்? இல்லை, வெண்குஷ்டம் இல்லை, அது வேற, இது வேற. அது வந்து முழுமையும் வெள்ளை கலரில் இருக்கும், இது வந்து அந்த மாதிரி வராதுங்க. சரி மேடம், முகத்துல வந்து பேச்சஸ், கருப்பு பேச்சஸா இருக்கு. கருப்பு இந்த பக்கமும் இந்த சீக்கு கண்ணத்துல, இந்த பக்கமும் கண்ணத்துல கருப்பா இருக்கு. தேமல் மாதிரியே தான் இருக்கு. ஆனா அது உணர்வு இருக்கு. அது வந்து தொடர்ந்து ஒரு 10-12 வருஷமா இருக்கு மேடம். அது வந்து அது மட்டும் இல்ல, கையில முட்டி இருக்குது, அந்த விரல் முடிகிற இடத்துல முட்டின்னு சொல்லுவாங்க மேடம், அதுவும் கருப்படிச்சிருக்கு மேடம். அதுவும் இந்த கண்ணத்துல கருப்பு இருக்கிறதுக்கு இது தொழுநோய்க்கான அறிகுறியா இருக்கலாமா அப்படின்னு சொல்லுங்க. இன்க்யூரபிளா கியூரபிளா? அது தொழுநோய் வந்து கருப்பு கலரில் வராது, செவந்து வரலாம், வெளிர்ந்து வரலாம். ஸோ கருப்பு கலரில் வராது. கையில் இருக்கிறது அது சொரியாசிஸ் இல்லைன்னா எக்ஸிமான்னு சொல்லுவாங்க, அதுவாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். முகத்தில் இருக்கிறது வந்து இந்த நிறைய பேருக்கு வந்து இது பெண்ணுக்கா ஆணுக்கு? ஆணுக்கு. முகத்தில் இருக்கிறது வந்து வந்து போதா அப்படியே இருக்கா சார்? அப்படியே இருக்கு மேடம். ஒரு 12 இயர்ஸா அது போகவே இல்லை. எல்லாம் அந்த சாலிசிலிக் ஆசிட் போட்டோம் அப்படியே தான் இருக்கு மேடம். அது போக டிசப்பியர் ஆக மாட்டேங்குது. அது மெலாஸ்மான்னு ஒரு வியாதி சார். அது வந்து வெயில்னால வரக்கூடிய ஒரு இதுதான் அந்த முகத்தில் அப்படியே இருக்கும். வந்து போகுதுன்னா ஃபங்கஸ் கிருமினால வர தொற்றா இருக்கும். ஆனால் இது ரெண்டுமே வந்து தொழுநோய் கிடையாது சார். கையில இருக்கிறதும் அது தொழுநோய் கிடையாது. நீங்க சொரியாசிஸ் இருக்கலாம்னு சொன்னீங்களா மேடம்? ஒன்னே ஒன்று மட்டும், அதாவது தலையில வந்து கொஞ்சம் பேக்கஸா இருக்கு, இந்த இதெல்லாம் வருது. ஓகே, அதுவும் அந்த சொரியாசிஸ் போல சொரியாசிஸா இருக்க வாய்ப்புகள் இருக்கு. சொரியாசிஸாவும் இருக்கலாம், பொடுகாவும் இருக்கலாம். கையிலயும் இருக்கு, தலையிலயும் இருக்குன்னா சொரியாசிஸா இருக்க சான்ஸ் இருக்கு சார். சரி மேடம், ஒன்னே ஒன்று லாஸ்டா, அதாவது லெப்ரசி ஐ மீன் தொழுநோய் இஸ் வந்து கியூரபிள் ஆர் இன்க்யூரபிள்? அது மட்டும் சொல்லலாம். தொழுநோய் வந்து 100% கியூரபிள். வந்து இப்போ நம்ம ஸ்டார்டிங் ஸ்டேஜில் கண்டுபிடிச்சிட்டோன்னா, அந்த தேமல்லாம் வர ஸ்டேட்லேயே கண்டுபிடிச்சிட்டா அவங்களுக்கு வந்து வேற எந்த பாதிப்பும் வராது.
பட் அந்த ஸ்டேட்டை விட்டு நம்ம நரம்பு பாதிப்பு வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த உணர்ச்சியில் கம்மியாகும். அடுத்து வந்து இந்த சட்டை பட்டன் போடுறது, ஃபுட்டு மிக்ஸ் பண்ணுறது, அந்த மாதிரி தசையோட பவர் வந்து கம்மியாகும். காலில் செப்பல் கலண்டு போகிறது. ஸோ அடுத்து வந்து இந்த தசையை பாதிக்கும். அதுக்கப்புறம் தான் அந்த ஆறாத புண் வந்து, அப்புறம் நிறைய பேருக்கு வந்து அந்த கை கால்லாம் வந்து அந்த விரல் வந்து குட்டியாகி புண்ணாகி தானே விழுற மாதிரி வரும். ஸோ இந்த ஸ்டேஜ் அளவுக்கு போகலன்னா தேமல் ஸ்டேஜ்லேயே கண்டுபிடிச்சிட்டா எந்த பாதிப்பும் வராது. இந்த ஸ்டேஜ் அளவு போனாலும் அந்த கிருமியை ஃபுல்லாக குணப்படுத்திடலாம். ஆனால் அதால் வந்த முடக்கத்தை வந்து ஒரு அளவு தான் சரி பண்ண முடியும் சார். ஸோ நம்ம அந்த ஸ்டேஜ் வரைக்கும் போக விடாமல் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே கண்டுபிடிச்சிட்டா எந்த பாதிப்பும் இல்லாமல் அவங்க நார்மல் லைஃப் வந்து இது பண்ணலாம் சார். நன்றி மேடம். நன்றி சார், கால் பண்ணதுக்கு நன்றி. ஸோ இதை வந்து நம்ம கவனிக்காமல் விட்டால் அந்த விரலெல்லாம் புண்ணாகி அது. ஆமாம், நிறைய பேர் கோவிலில் நீங்கள் பார்ப்பீங்க, நிறைய பேர் அந்த புண்ணாகி விரல்லாம் வந்து இதுவாகி, ஸோ அந்த ஸ்டேஜ் அளவுக்கு போகலாம். ஆனால் ஒரு பல வருஷம் கழிச்சு அந்த பேர்ன்ட் அவுட் ஆன்சர்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு கிருமியே இருக்காது, ஆனால் அந்த நரம்பு பாதிப்பு மட்டும் வந்தது வந்து சரி பண்ண முடியாது. ஓகே டாக்டர், இப்போ வந்து கூட்டு மருந்து சிகிச்சை சொன்னீங்க MDTன்னு. ஸோ அப்படின்னா என்ன டாக்டர், கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள். கூட்டு மருந்து சிகிச்சைனா வந்து அந்த காலத்தில் வந்து 4000 வருஷமாக தொழுநோய் இருக்குது. பட் 1940 இந்த டாப்சோன் தெரப்பி அப்படின்னு ஒரு மாத்திரை தான் கண்டுபிடிச்சிருந்தாங்க. ஆனால் அந்த ஒரு மாத்திரை கண்டுபிடிக்கும் போது என்ன இருந்துச்சுன்னா, அந்த ஓரளவுக்கு கிருமியை குறைக்க முடிஞ்சாலும் முழுசாக வந்து அதை குணப்படுத்த முடியாமல் அவங்களுக்கு அந்த முடக்கம் வர்றது எல்லாமே வந்துட்டு இருந்துச்சு. ஸோ 1981 WHO கொண்டு வந்துச்சு. இந்தியாவில் 83 இது பண்ணாங்க. ஸோ அப்போ வந்து 3 மருந்து. அதில் வந்து ஒரு மருந்து எப்படின்னா, அந்த ஒரு டோஸ் எடுத்தாலே 97% கிருமி வந்து செத்து போயிடும். ஸோ அந்த பேஷண்ட் வந்து ஃபஸ்ட்டு டோஸ் எடுத்தோடனே அவங்ககிட்ட இருந்து அடுத்தவங்களுக்கு அந்த கிருமி பரவுறதே வந்து சுத்தமாக வந்து சரியாயிடும். ஆனால் எதுக்காக 6 மாதம் 1 வருஷம்னு சொல்கிறாங்கன்னா, அந்த மீதி 3% கிருமியில் வந்து அது ஒருவேளை மல்டிப்ளை ஆகி எதிர்ப்பு சக்தி வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக வந்து அவங்க வந்து 6 மாதம் 1 வருஷம் கண்டிப்பாக எடுக்கணும். ஸோ இது எப்படின்னா ஒரு 28 நாளைக்கு தருவாங்க. ஸோ மாதம் வந்து ஆரம்ப சுகாதார நிலையம் இல்லைன்னா GHல போய் அவங்க வந்து டேப்லெட் அட்டையை வாங்கிக்கணும். ஃப்ரீயாக தான் தருவாங்க, எல்லா இடத்துலையுமே ஃப்ரீயாக தான் தருவாங்க. அவைலபிள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் அவைலபிள். இது வந்து எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் GHல வந்து கண்டிப்பாக அவைலபிளாக இருக்கும். இல்லைன்னா வந்து அவங்களால GHல வாங்க முடியலன்னா பக்கத்தில் இருக்க ஆரம்ப சுகாதார நிலையத்தில் வந்து ரெஃபர் பண்ணி விடுவாங்க, அங்கே வாங்கிக்கலாம் மாதம். ஸோ ஃப்ரீயாக தான் கிடைக்கும். ஓகே டாக்டர், இப்போ வந்து கர்ப்பமாக இருக்கவங்களுக்கு வந்து இந்த தொழுநோய் இருந்தால் அது பிறக்க போகிற குழந்தைக்கு வந்து பாதிப்பை ஏற்படுத்துமா? கர்ப்பமாக இருக்கவங்ககிட்ட இருந்து பல வியாதி குழந்தைங்களுக்கு பரவும், ஆனால் தொழுநோய் மட்டும் பரவவே பரவாது. ஸோ அம்மா வந்து கர்ப்பமாக இருந்து தொழுநோய் இருந்தால் அவங்க ட்ரீட்மெண்ட்டும் எடுத்துக்கலாம். அதனாலேயும் குழந்தைகளுக்கு வந்து எந்த வித பாதிப்பும் வந்து வராது. ஓகே டாக்டர், இப்போ இந்த கூட்டு மருந்து சிகிச்சை சொன்னீங்க. இப்போ ஒருத்தவங்க வந்து கர்ப்பத்துக்கு முன்னாடியே அவங்களுக்கு இந்த தொழுநோய் இருக்குது அப்படின்னா, இப்போ ப்ரெக்னென்ட் ஆனதுக்கப்புறம் இந்த MDT சிகிச்சையை வந்து தொடரலாமா இல்லை வந்து ப்ரெக்னென்ட் ஆனதுக்கப்புறமா அவங்க MDT சிகிச்சையை தொடரலாம். டெலிவரி ஆனதுக்கப்புறம் தாய்ப்பால் கொடுக்கும்போதும் அவங்க தாராளமாக தொடரலாம். அதனால குழந்தைக்கு எந்த பாதிப்பும் வராது. ஓகே டாக்டர், இப்போ வந்து அந்த தொழுநோய்க்கு வந்து ஒருத்தவங்க சிகிச்சை எடுத்துகிட்டே இருக்காங்கன்னா, நடுவில் ஏதோ ஒரு ரீசனால் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க, அதை ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னா அதனால் என்ன மாதிரி பாதிப்புகள்லாம் ஏற்படும்? ஸோ சில பேருக்கு வந்து அந்த மாதிரி நிறைய பேர் வந்து டேப்லெட்ஸ் ரெகுலராக எடுக்க முடியாமல் டிஸ்கண்டினியூ பண்ணுறவங்க இருக்காங்க. அவங்களுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி அந்த மீதி கிருமிகள்லாம் வந்து மல்டிப்ளை ஆகி திருப்பி வந்து இந்த தொழுநோயோட அறிகுறிகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஏற்படும் போது வந்து நம்ம நார்மல் மாத்திரையும் கேட்கலைன்னா வந்து இந்த செங்கல்பட்டுக்கு வந்து நாங்கள் வந்து டெஸ்டிங்க்கு அனுப்புவோம். ஒருவேளை எதிர்ப்பு சக்தி இருக்காங்கிறதுக்கு டெஸ்டிங்க்கு அனுப்பி வேறு சில மாத்திரைகளும் தேவைன்னா கொடுக்கலாம். ஸோ அந்த நோய் எதிர்ப்பு சக்தி வரதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து இந்த நம்ம சொன்ன அந்த முடக்கம் இதெல்லாம் வந்து நம்ம ட்ரீட்மெண்ட்டை நிப்பாட்டிட்டா திருப்பி வந்து அந்த கிருமி வந்து நரம்புகளை பாதிக்க தொடர ஆரம்பிச்சிரும். அதுக்கப்புறம் ரியாக்ஷன்ஸ்னு சொல்லுவாங்க, நிறைய சிவப்பாக தண்டிப்பாக வரும். இந்த ட்ரீட்மெண்ட் முன்னாடி எடுக்கும்போது எடுத்ததுக்கு அப்புறம் வரலாம். அந்த மாதிரி இது வந்து இந்த பேஷண்ட்ஸ்க்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த டிஸ்கண்டினியூ பண்ணால் இவ்வளோ விளைவுகளில் வந்து நம்ம டிஸ்கண்டினியூ பண்ணால் திருப்பியும் வந்து நரம்பு பாதிப்பு ஸ்டார்ட் ஆகலாம். டாக்டர், இந்த தொழுநோயை உண்டாக்கும் கிருமிகள்லாம் என்னென்ன? தொழுநோயை உண்டாக்குற கிருமி ஒன்று தான், மைக்கோபாக்டீரியம் லெப்ரேங்கிற ஒரு பாக்டீரியா தொற்று மட்டும்தான். ஓகே டாக்டர், டிபி மாதிரி ஒரு பாக்டீரியா. டிபி வந்து மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ்னு சொல்லுவோம், இது மைக்கோபாக்டீரியம் லெப்ரேன்னு ஒரு பாக்டீரியா. ஓகே டாக்டர், PB மற்றும் MB தொழுநோய் அப்படி சொல்கிறாங்களா, மல்டி பேசிலரி. ஸோ அதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா என்ன, இது யார் யாருக்கெல்லாம் வரும்? ஓகே, PB அப்படின்னா
பாசி பெசிலரி அப்படிங்குவாங்க. பாசினா கம்மி, பெசிலரினா பாக்டீரியா. ஸோ கம்மி பாக்டீரியா தான் பாசி பெசிலரி. எம்பினா மல்டி பெசிலரி, பல பெசிலரி. ஸோ யூஸ்வலாக தொழுநோய் வந்து யாருக்கும் வந்து அவங்க அந்த கிருமிக்கு வந்து எக்ஸ்போஸ் ஆனாங்கன்னா நல்ல எதிர்ப்பு சக்தி இருந்துச்சுன்னா அந்த தொழுநோய் தொற்றே வராமல் போயிடும். இதுதான் மோஸ்ட்லி நடக்கிறது. எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு பிபி லெப்ரசி வரலாம், பாசி பெசிலரி. எதிர்ப்பு சக்தி இன்னும் ரொம்ப கம்மியாக இருக்கவங்களுக்கு மல்டி பெசிலரி லெப்ரசி வரலாம். ஸோ கம்மி தேமல், அதாவது ஒரு 5 வரைக்கும் தேமல் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு அது வந்து பாசி பெசிலரின்னு சொல்லுவோம். 5க்கு மேலே இருந்துச்சுன்னா மல்டி பெசிலரி. அதுபோல் நரம்பு வந்து ஒரே ஒரு நரம்பு பாதித்தாலும் அது மல்டி பெசிலரி தான். அதுக்கப்புறம் நான் காது மடலில் டெஸ்ட் பண்ணி பார்ப்போன்னு சொன்னேன்ல, அந்த டெஸ்ட்டில் வந்து பாசிட்டிவ்னு வந்தாலும் அது மல்டி பெசிலரி. ஸோ ஆக மொத்தம் 5 தேமலுக்கு மேலே நரம்பு பாதிப்பு இல்லை அந்த டெஸ்ட்டு வந்து பாசிட்டிவாக இருந்தால் இதில் ஏதாவது ஒன்று சாட்டிஸ்ஃபை ஆனால் கூட அது வந்து மல்டி பெசிலரின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பாசி பெசிலரி ஆட்களுக்கு தான் வந்து 6 மாதம் ட்ரீட்மெண்ட்டு. மல்டி பெசிலரி வந்து 6 மாதம் ட்ரீட்மெண்ட் 9 மாதத்தில் அவங்க முடிச்சிடணும். மல்டி பெசிலரி வந்து 12 மாதம் ட்ரீட்மெண்ட்டை அட்லீஸ்ட் 1.5 வருஷத்தில் அவங்க கம்ப்ளீட் பண்ணிடணும். ஓகே டாக்டர், இப்போது எம்டிடி சொன்னீங்க. ஸோ அந்த மாதிரி மல்டி ட்ரக் எடுத்தவங்களுக்கு ஓரளவு க்யூர் ஆகிடும். இப்போ சிங்கிள் ட்ரக் எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகுமா, இல்லை மறுபடியும் இந்த லெப்ரசி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? நீங்கள் கேட்டது நல்ல கேள்வி. ஸோ 1983 தான் வந்து கூட்டு மருந்து சிகிச்சை வந்துச்சு. அதுக்கு முன்னாடி இருக்க பேஷண்ட்ஸ் எல்லாத்துக்குமே அந்த டாப்சோன்கிற அந்த சிங்கிள் ட்ரக் தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த பேஷண்ட்ஸில் மோஸ்ட்லி என்னென்னா அவங்க பர்ன்ட் அவுட்டுன்னு சொல்லுவாங்க. அதுவே தானே வந்து நாள்பட வந்து கிருமி வந்து செத்து போய் அவங்களுக்கு க்யூர் ஆகி அந்த முடக்கம் மட்டும் அவங்களுக்கு இருக்கும். பட் ஒரு சில பேஷண்ட்ஸ்க்கு வந்து அந்த கிருமி இருந்து இப்போ நாங்கள் ரீசெண்டாக கூட 20 வருஷமாக டாப்சோன் ட்ரீட்மெண்ட் எடுத்த ஒரு பேஷண்ட்டு வந்து இப்போ வந்து திருப்பி வந்து தொழுநோயோட அறிகுறி வந்து இப்போ திருப்பி வந்து கூட்டு மருந்து சிகிச்சை ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ சிங்கிள்லேருந்து இப்போ மல்டி ட்ரக்ஸ், சிங்கிள் ட்ரக் எடுத்தவங்களுக்கு மல்டி ட்ரக் தெரப்பி தேவைப்படலாம். திருப்பி அறிகுறி வர வாய்ப்பு இருக்குது. ஓகே டாக்டர், இப்போ இந்த தொழுநோய் வந்து பாக்டீரியாவால் ஏற்படுதா இல்லை வைரஸ்னால ஏற்படுது? பாக்டீரியானால தான் வருது. ஓகே, இப்போ ஒருவர்கிட்ட இன்னொருத்தவங்கள்ட்ட அந்த கிருமி போச்சுன்னா அவங்களுக்கு உடனடியாக என்ன மாதிரி அறிகுறிகள்லாம் ஏற்படும்? இது வந்து உடனடியாகவே வராது. ஏன்னா ஒரு பாக்டீரியா வந்து 2 பாக்டீரியா மல்டிப்ளை ஆகிறதுக்கே வந்து 2 வாரம் ஆகும். ஸோ அவங்க அந்த 2 பாக்டீரியா வச்சு ஒன்றும் பண்ண, பல பாக்டீரியா ஆயிரக்கணக்காக தேவைப்படும். ஸோ அந்த அறிகுறி வர்றதுக்கு 2லேருந்து 7 வருஷம் வரைக்கும் ஆகலாம். ஓகே டாக்டர், இப்போ வந்து இந்த தொழுநோயால் பாதிக்கப்பட்டவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்து ஃபுல்லாக குணமாயிடுச்சு. ஸோ இவங்களால வந்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கோ இல்லை ஹஸ்பண்ட் ஒய்ஃப்க்கோ மறுபடியும் அவங்களுக்கு மற்றவங்களுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஸோ பாசிபிலிட்டி இல்லை. ஸோ பயப்பட வேண்டாம். ஆமாம், நான் அதை சொன்னல ஃபஸ்ட்டு அந்த 97% பாக்டீரியா செத்துரும். ஸோ ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணால் 100% பாக்டீரியா இதுவாயிரும். ஸோ அவங்கக்கிட்ட இருந்து அடுத்து அவங்களுக்கு பரவாது கண்டிப்பாக. ஓகே டாக்டர், இப்போ தொழுநோய் வராமல் இருக்க தடுப்பூசி ஏதாவது இருக்கா? இது நல்ல கேள்வி. ஏற்கனவே நான் சொன்ன அந்த கான்டாக்ட்ஸ், அதாவது வீட்டில் இருக்கிறவங்க ப்ளஸ் 3 வீடு எதிர்த்தாப்பில் 3 வீடு 2 சைட்லேயும் அவங்களுக்கெலாம் வந்து என்ன கொடுக்கலான்னா வேக்சின்ஸ் இருக்குது. பிசிஜி அப்புறம் வேறு சில வேக்சின்ஸும் இருக்குது. இது சில ஸ்டேட்ஸில் அவங்க கொடுத்துட்டு வராங்க. அதுக்கப்புறம் அந்த ரிஃபாம்பிசின் நம்ம ஒரு ட்ரக் வந்து நம்ம அந்த கூட்டு மருந்து சிகிச்சையில் கொடுக்குறோம். அது ஒரே ஒரு டோஸ் மட்டும், நான் 97% கிருமியை கொல்லுன்னு சொன்னல, அந்த ட்ரீட்மெண்ட்டும் வந்து இந்த மாதிரி கான்டாக்ட்ஸ் அவங்களுக்கு வந்து கொடுக்கலாம். இப்போ வந்து தொழுநோய்களில் இருக்க குடும்ப உறுப்பினர்கள் வந்து அவங்க வந்து இவங்களுக்கு என்ன மாதிரியான அதாவது அட்வைஸ் கொடுக்கறது இல்லை ஹெல்த் கேர் பண்ணிக்கிறது, ஸோ என்ன மாதிரியான நடவடிக்கைகள்லாம் எடுக்கணும்? ஸோ ஒருத்தவங்களுக்கு இருக்க வீட்டில் பிரச்சனை அவங்க எந்த அளவுக்கு இவங்களை கேர் பண்ணிக்கணும், என்ன மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க மாற்றிக்கணும்? ஸோ குடும்ப உறுப்பினர்கள் வந்து ஃபஸ்ட்டு பேஷண்ட்டுக்கு வந்து நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ண முன்னாடி கவுன்சிலிங் கொடுக்கணும். இது முழுமையாக குணப்படுத்திடலாம், அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டா இவங்ககிட்ட இருந்து அடுத்தவங்களுக்கு பரவாது, அதை வந்து பேஷண்ட்டுக்கு வந்து இது பண்ணணும். கூட இருக்கவங்களையும் வந்து பேஷண்ட் வந்து இந்த ட்ரக்கு வந்து ரெகுலராக எடுக்கிறதுக்காக அவங்களுக்கு மோட்டிவேஷன் கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். அப்புறம் வந்து அந்த வேறுபாடு வந்து சமூகத்தில் பண்ணக்கூடாது. ஆனால் வீட்டில் இருக்கவங்க அவங்கள ரொம்ப அன்பாக அவங்கள வந்து பாகுபாடு இல்லாமல் அவங்கள நல்லா பார்த்துக்கணும். இன்னொன்று, நாங்கள் ஒரு தொழுநோய் பேஷண்ட் இருந்தாலே வீட்டில் இருக்க எல்லாருக்கும் வந்து ஏதாவது தேமல் இருக்கான்னு வந்து செக் பண்ணி பார்த்துருவோம். செக் பண்ணால் அவங்களுக்கும் வந்து டெஸ்ட் பண்ணி தேவைப்பட்ட ட்ரீட்மெண்ட் கொடுத்துருவோம். ஓகே டாக்டர், இப்போ வந்து செல்ஃப் கேர் அப்படின்னு சொல்கிறாங்களே, ஸோ இந்த நோய் உள்ளவங்களுக்கு வந்து செல்ஃப் கேர் அப்படின்றது எவ்வளோ முக்கியம்?
ஸோ இந்த நோய் உள்ளவங்களுக்கு இப்போ கை கால்லாம் வந்து மரத்து போய் இதுவாகிறனால அவங்களுக்கு வந்து சூடெல்லாம் பட்டால் புண்ணு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அவங்க வந்து எம்சிஆர் செருப்புன்னு சொல்லுவாங்க, மைக்ரோ செல்லுலர் ரப்பர், எம்சிஆர் செப்பல்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அந்த எம்சிஆர் இல்லை ஆர்த்தோ செப்பல் தான் வந்து அவங்க கண்டிப்பாக போடணும். ஏன்னா அது வந்து இந்த வெளி சோல் வந்து நல்லா ஹார்டாக இருக்கும், உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு காயம் வந்து ஏற்படாமல் இருக்கும். நார்மல் மக்களுமே இந்த செருப்பு போடலாம். ஸோ ரொம்ப நல்ல செருப்பு, சுகர் பேஷண்ட்ஸும் போடலாம். ஸோ எம்சிஆர் ஆர்த்தோ செப்பல் போடணும். அப்புறம் வந்து அவங்க தோல் வந்து ரொம்ப வறண்டு போயிருக்கும், இந்த வேர்வெல்லாம் சுரக்காதனால, வறட்சியான தேமல்லாம் இருக்கிறனால அந்த வறட்சிக்காக அவங்க சாதாரண தேங்காய் எண்ணெயோ இல்லைன்னா ஏதாவது மாய்ஸ்சரைசர் தேங்காய் எண்ணெயை தடவிக்கலாம். ஸோ குளித்ததுக்கப்புறம் தேங்காய் எண்ணெய் ப்ளஸ் சாயங்காலமும் வந்து தேங்காய் எண்ணெய் வந்து தடவிக்கணும். அப்புறம் சூடெல்லாம் படாமல் வந்து பார்த்துக்கணும். டெய்லி வந்து அவங்க காலை வந்து கண்ணாடியில் வந்து பார்க்கணும், ஏதாவது காலில் வந்து புண்ணு, ஏதாவது குட்டி புண்ணு இருக்கா. ஏன்னா அவங்களுக்கு புண்ணு வந்திருந்தா கூட தெரிய வாய்ப்பு இல்லை. ஸோ கண்ணாடி வச்சு எதுவும் புண்ணு ஏற்பட்டிருக்கா அப்படிங்கிறத வந்து அவங்க அந்த உணர்ச்சி இல்லாதனால நம்மளே பார்த்துக்கிட்டே இருக்கணும், பார்க்கணும். சில பேருக்கு வந்து கண்ணு மற்ற உறுப்புகளும் பாதிக்க இருக்குது. ஸோ கண் பாதித்தவங்க வந்து கண் டாக்டர்கிட்ட போயிட்டு அதுக்கான வந்து ட்ரீட்மெண்ட்டு, கண் வந்து மூடாமல் போகலாம், கண் நரம்பு பாதிச்சிருக்கலாம், கண் பார்வை இழந்திருக்கலாம். அப்படின்னாலும் அதுக்கான ஏற்ற ட்ரீட்மெண்ட்டு. இந்த தசை வந்து இந்த பவர்லாம் வந்து கம்மியாக இருக்குன்னு சொன்னல கடைசி ஸ்டேஜில். ஸோ அந்த பவர் கம்மியானவங்க வந்து எக்ஸசைஸ்லாம் வந்து ஃபிசியோதெரப்பி கிட்ட போய் எக்ஸசைஸ் பண்ணணும். ஸோ முடக்கம் ஸ்டார்ட் ஆகி ஒரு 6 மாதம்னா அதுக்கு சர்ஜரி கூட பண்ணிக்கலாம் முடக்கத்துக்காக. டாக்டர், இப்போ இந்த லெப்ரசி வந்து நம்ம கவனிக்காமல் விட்டால் வேறு என்ன மாதிரியான நம்ம உடம்புல வந்து மாற்றங்கள் ஏற்படும், வேறு என்ன மாதிரியான பார்ட்ஸ்லாம் இதனால் வந்து பாதிப்படைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது? லெப்ரசி வந்து இந்த மல்டிபெசிலரி லெப்ரசின்னு சொன்னல, அதில் வந்து சில பேருக்கு வந்து லிவர், கிட்னி அதெல்லாம் நாள்படலாம் வந்து லேஸ் பாதிப்பு வரலாம். ஆனால் சுகர் அளவுக்கு பாதிப்பு வராது, பட் பாதிப்பு வரலாம். அப்புறம் நான் ரியாக்ஷன் ஒன்று சொன்னேன், அதாவது இந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கிற ஒரு சிலருக்கு வந்து அந்த கிருமி சாகும்போது அவங்க நோயில் வந்து ஒரு ஜுரம் அடிச்சுட்டு தண்டிப்பாக வரும். அந்த மாதிரி நேரத்தில் மஞ்சக்காமால அதெல்லாம் வரலாம், அதுக்கும் ட்ரீட்மெண்ட் இருக்குது. ஸோ அந்த நேரத்தில் இந்த தொழுநோய் ட்ரீட்மெண்ட்டை நிறுத்தாமல் கூட்டு மருந்து சிகிச்சையை எடுத்துக்கிட்டே அவங்க உடனே டாக்டரை பார்த்தா அதுக்கும் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அவங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு வரலைன்னா அந்த நேரத்தில் மற்ற உறுப்புகளை அது பாதிக்கலாம், அந்த ரியாக்ஷன்லேயும் பாதிக்கலாம். டாக்டர், அடுத்ததாக வந்து தேசிய தொழுநோய் ஒழிப்பு திட்டத்தின் முக்கிய செயல்பாடுனா என்னென்ன? ஸோ அதோட முக்கிய செயல்பாடுகள் என்னென்னா, நம்ம வந்து 1981 வந்து 10,000 பேரில் 57 பேருக்கு வந்து தொழுநோய் இருந்துச்சு. இப்போ வந்து 2025 மார்ச்சில் வந்து அது வந்து வெறும் 0.57 அவ்வளோதான் வந்து குறைச்சிருக்காங்க. அது புதுவையில் வந்து 0.11 தான் இருக்குது. ஸோ அந்த ப்ரிவலன்ஸ் ரேட்டு நல்ல, ஆனால் அது 10,000 பேர். ஸோ நம்ம பாப்புலேஷன் அதிகமாக இருக்கனால கடந்த 2023-24 வருஷத்தில் மட்டும் 1,00,000 பேருக்கு வந்து புதுசாக வந்து தொழுநோய் வந்து இந்தியாவில் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இந்தியா, பிரேசில், இந்தோனேஷியாவில் வந்து இந்த கிருமி வந்து தொற்று இன்னுமே இருந்துட்டு இருக்கு. ஸோ இதோட அந்த லெப்ரசி ஃப்ரீ இந்தியான்னு சொல்கிறாங்க. அதாவது 2027 லெப்ரசி கேஸே 10,000 லெஸ் தேன் 1 கேஸ் அவ்வளோதான் ரிப்போர்ட் ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து நேஷ்னல் லெவலில் வந்து 2025 அச்சீவ் பண்ணிட்டாங்க. ஆனால் டிஸ்ட்ரிக்ட் வைஸாக பார்க்கும்போது ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் ஒரு கேஸ்க்கு மேலே ரிப்போர்ட் ஆக தான் செய்யுது. ஸோ இது வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவல்லையும் வந்து எலிமினேஷன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த லெப்ரசி எலிமினேஷனை 2027 அச்சீவ் பண்ணணுங்கிறது வந்து இது உலக லெவலில் அது வந்து 2035 அச்சீவ் பண்ணணும்னு வந்து எய்ம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அந்த பாகுபாடை குறைக்கிறது, அப்புறம் ஆரம்ப கட்டத்திலேயே வந்து கண்டுபிடிச்சு இந்த முடக்கத்தை வந்து தடுக்கிறது. அப்புறம் இந்த சைல்டு ரேட்டுன்னு சொல்லுவாங்க, குழந்தைங்களுக்கு தொழுநோய் இருக்குன்னா அது வந்து ஒரு கெட்ட அறிகுறி, அதாவது அந்த சொசைட்டியில் தொழுநோய் பரவல் இன்னும் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ அந்த சைல்டு ரேட்டும் முடக்க ரேட்டும் கண்டிப்பாக ரொம்ப கம்மியாக இருக்கணும் அப்படிங்கிறது வந்து அவங்க நோக்கம். அதுக்கப்புறம் அந்த அதிகமாக இருக்க டிஸ்ட்ரிக்ஸ்லலாம் அந்த ஒரு 10,000க்கு மேலே 10,000ல் ஒருத்தருக்கு மேலே தொழுநோய் இருக்கிற அந்த டிஸ்ட்ரிக்ஸ்லலாம் வந்து வீடு வீடாக போய் சர்வே பண்ணுறாங்க. LCDC அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. ஸோ வீடு வீடாக போய் சர்வே பண்ணி, ஸோ யாருன்னா அந்த ஹெல்த் அசிஸ்டன்ஸு, ஆஷான்னு சொல்லுவாங்க, ஆஷா ஒர்க்கர்ஸ், இவங்கெல்லாம் வந்து வீடு வீடாக இது பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி இவங்களுக்கும் வந்து ரெகுலராக வந்து புதுவையிலையும் ட்ரைனிங் நடக்குது. ஸோ அவங்களுக்கு வந்து வருஷம் வந்து தொழுநோய் வந்து எப்படி இது பண்ணணுங்கிறதுக்கு வந்து வருஷம் அவங்களுக்கு திருப்பி வந்து ட்ரைனிங் கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ அவங்க வந்து போய் இந்த கிராஸ் ரூட் லெவலில் போய் வீடு வீடாக வந்து கண்டுபிடிச்சி அந்தந்த PHC இல்லைனா GH இல்லைனா வேறு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அவங்க வந்து ரெஃபர் பண்ணி விட்டுருவாங்க. ஓகே டாக்டர், இப்போ பள்ளி மாணவர்களிடையே இந்த தொழுநோய் விழிப்புணர்வு வந்து எப்படி ஏற்படுத்தலாம்?
பள்ளி மாணவர்களிடையே வந்து நம்ம வந்து போய் அவேர்னஸ் டாக் மாதிரி கொடுக்கலாம், இல்லைன்னா வந்து நாடகம் மாதிரி ட்ராமா, இல்லைன்னா வந்து நாடகம் அந்த மாதிரி இது பண்ணலாம். பட் பள்ளி மாணவர்களை விட பெரியவங்களுக்கு தான் வந்து அவேர்னஸ் வந்து, ஏன்னா அவங்கள ட்ரீட்மெண்ட்டுக்கு கூட்டிகிட்டு வர போகிறது பெரியவங்க தான். ஸோ அவங்களுக்கு தான் அவேர்னஸ் வந்து முக்கியமாக இருக்கணும். ஓகே டாக்டர், இப்போ இந்த லிப்ரசிக்கு வந்து நம்ம ஏதாவது இப்போ வந்துடுச்சு அப்படின்னா இந்த மாதிரி சாப்பாடுலாம் அவாய்ட் பண்ணணும், இந்த மாதிரி சாப்பாடுலாம் அதிகமாக சாப்பிடணும்னா அந்த மாதிரி ஏதாவது அப்படி எதுவுமே எந்த ஃபுட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எதுவுமே கிடையாது. ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எதுவுமே இல்லை, எடுத்தாலுமே நம்ம எப்பயும் போல சாப்பிடலாம். ஓகே டாக்டர், இந்த தொழுநோய் இல்லாத இந்தியாவை உருவாக்க அரசு எடுத்துள்ள சமீபத்திய நடவடிக்கைகள்லாம் என்னென்ன? சமீபத்திய நடவடிக்கை வந்து நான் அந்த சிங்கிள் டோஸ் ரிஃபாம்பிசின்னு சொன்னேன்ல, ஸோ அந்த இதுவும் அந்த வேக்சினும் சில டிஸ்ட்ரிக்ஸில் இது பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த பாகுபாடு தான், இப்போ லெப்ரசி பேஷண்ட்ஸை வந்து க்யூர் பண்ணிடுறாங்க. ஸோ அவங்க ஒருவேளை ட்ரீட்மெண்ட்டுக்கு வராட்டியும் வந்து அந்தந்த பிஹெச்சியில் வந்து அவங்களோட அட்ரஸ், ஃபோன் நம்பர் எல்லாம் வச்சுருப்பாங்க. அவங்க வீட்டுக்கே போய் கூட ட்ரீட்மெண்ட்டை கொடுத்து அவங்கள வந்து அந்த ஃபுல்லாக வந்து ட்ரீட்மெண்ட் வந்து கம்ப்ளீட் பண்ண வச்சுருவாங்க. ஸோ ட்ரீட்மெண்ட் ஃபினிஷ் பண்ண வைக்கிறது ஈஸி, ஆனால் வந்து இந்த பாகுபாடு குறைக்கிறதுக்கு தான் வந்து நிறைய வந்து அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸு, நிறைய டாக்ஸு, நிறைய என்ஜிஓஸ் எல்லாருமே வந்து இன்வால்வ் ஆகி இது பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இந்த ஆரம்ப கட்டத்திலேயே அறிகுறிக்கிறதுக்காக வந்து நிறைய அவேர்னஸ் ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஓகே டாக்டர், இப்போ இந்த 2026ஓட ஆன்டி லெப்ரசி டேவோட தீம் தான் என்ன சொல்லுங்க? கருப்பொருள் வந்து லெப்ரசி இஸ் க்யூரபிள், அதாவது லெப்ரசியை முழுமையாக குணப்படுத்திடலாம். ஆனால் வந்து அந்த ஸ்டிக்மா, அந்த பாகுபாடு, வேறுபாடை வந்து நம்ம இது பண்ணுறது தான் ஒரு பெரிய சேலஞ்ச். ஸோ அதை தான் வந்து மக்கள் வந்து இது பண்ணாமல் இருக்கணும். அவங்க கூட சாப்பிடலாம், அவங்க கூட ட்ராவல் பண்ணலாம், அவங்க கூட வேலை பார்க்கலாம், அவங்க படுக்கிற ரூம்லேயே படுத்து தூங்கலாம். அதனால வந்து சில பேருக்கு அந்த பயம், அந்த தோல்ல நமக்கு ஸ்ப்ரெட் ஆகிடுமோ வருமோன்ற பயத்தினாலே ஒதுக்கி வைக்கிறது தான் மெயின் ப்ராப்ளம். ஸோ அன்ட்ரீட்டட் லெப்ரசி கேஸ் தான் வந்து ரிஸ்க். ஸோ ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ண லெப்ரசி பேஷண்ட் கிட்ட இருந்து யாருக்கும் பரவாது. ஸோ ட்ரீட்மெண்ட் நம்ம ஒன்று ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஸ்கின்லாம் கலர் சேஞ்ச் ஆகுதுல்ல மேம், அது ரெடியூஸ் ஆகி நார்மல் ஸ்கின்க்கு வந்துடுமா? அது ஒரு அளவுக்கு வந்து நார்மல் ஸ்கின்னுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு, சில பேருக்கு வராமலையும் போகலாம். நம்ம கண்ட்ரோல் பண்ணி ஸ்டாப் பண்ணலாம். சில பேருக்கு கலர் மாறும், சில பேருக்கு ஆனால் நாளடைவில் தான் கலர் மாறும், பல வருஷம் ஆகும். கலர் மாறலாம், மாறாமல் லேஸ் தேமல் வந்து இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஓகே டாக்டர், இப்போ இந்த லெப்ரசினால பாதிக்கப்பட்டவங்களுக்கு நீங்கள் சொல்ல வர ஒரு அட்வைஸ், ஹெல்த்தி டிப்ஸ் அப்படின்னா என்ன? ஸோ லெப்ரசிங்கிறது வந்து அது எண்டு கிடையாது. ஸோ இது வந்து இப்போது சுகர் பிபிலாம் கூட வந்து கிட்னி எல்லாமே வந்து பாதிப்பு வந்து அதிகம். சுகர் பிபி ஹார்ட் அட்டாக்னால வர பாதிப்பு ரொம்பவே அதிகம். அதை கம்பேர் பண்ணும்போது வந்து லெப்ரசி வந்து ஒன்றும் பெரிய வியாதி கிடையாது. ஆனால் என்ன, அந்த ஒரு வருஷத்துக்கு வந்து ட்ரீட்மெண்ட்டை வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், டெய்லி டேப்லெட் சாப்பிட்றது. ஆனால் வந்து ரெகுலராக வந்து எடுக்கணும். ஸோ நீங்கள் வந்து உங்கள் சொசைட்டி எல்லாத்துலேயும் வந்து ஒரு குரூப் மாதிரி இது பண்ணி நீங்கள் வந்து அவேர்னஸ் இது பண்ணலாம், இது பரவாது அப்படிங்கிற. நீங்கள் லெப்ரசிங்க வந்து வெளியில் சொல்கிறதுக்கு வந்து வெக்கப்படுறதை விட, எனக்கு இருந்துச்சு, நான் முழுமையாக குணமடைஞ்சிட்டேன், ஸோ என்னால் வந்து இப்போ அடுத்தவங்களுக்கு பரவாது, ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி தேமல் இருந்தால் சீக்கிரமாக வந்து டாக்டரை வந்து அணுகுங்க அப்படிங்கிறது வந்து நீங்கள் வந்து நிறைய வந்து அவேர்னஸ் இது வந்து கிரியேட் பண்ணலாம். ஒரு சில பேர் வந்து வெளியே சொல்ல பயத்தினால கூட சொல்லாமல் அது அப்படியே மறைச்சுன்னா தெரிஞ்ச என்ன பண்ணுவாங்களோ அவாய்ட் பண்ணுவாங்க. பட் அதை அந்த மற்றவங்களுக்கு அது பரவாதுங்கிறத புரிய வைக்கணும். ஒரு சில ஸ்கூல் பசங்க சொல்ல சின்ன சின்ன தேம்பல் வந்தா கூட ஒருவேளை நமக்கு அந்த மாதிரி தொழுநோய் பயம் இருக்கும் இல்லையா? குழந்தைங்களுக்கு வரது யூஸ்வலாக வந்து போற தேமல். ஸோ அது தொழுநோயா இருக்கிறதுக்கு நிறைய வகை, நிறைய தேமல் இருக்கு. ஸோ வெளிர்ந்த தேமல் குழந்தைங்களுக்கு வரும், வந்து போகும். வெயில் காலத்துல வரும், பனி காலத்துல வரும், வந்து போகும். ஸோ அது தொழுநோய் கிடையாது. சொன்ன சிம்டம்ஸ்லாம் வச்சு இருந்தா மறையாம இருந்தாதான் வந்து ஒரு மாசம் 2 மாசத்துக்கு மேல தேமல் வந்து மறையாம இருக்குன்னா கண்டிப்பா வந்து எந்த தேமல்னாலும் தோல் டாக்டர்கிட்ட கவர்மெண்ட்டோ ப்ரைவேட்டோ எங்கனாலும் போய் காமிக்கலாம். ஓகே டாக்டர், ஸோ இன்னைக்கு வந்து ஆன்டி லெப்ரசி டே. ஸோ ஸ்பெஷலாக வந்து நிறைய விஷயம் லெப்ரசி பற்றி நம்ம பேசணும். நம்ம நேயர்கள் கேட்ட கேள்விக்கு சூப்பராக பதில் சொன்னீங்க, நிறைய விஷயம் வந்து ஷேர் பண்ணிங்க நம்ம கூட. ஸோ நம்ம நேயர்கள் சார்பாகவும் நிலையத்தின் சார்பாகவும் நன்றி டாக்டர். நன்றி டாக்டர்.